உதய், டேய் உதய், ரொம்ப அவசரமா வர சொல்லிட்டு நீங்க ட்ரம்ஸ் வாசிச்சிட்டு இருக்க. சரி, என்னடா விஷயம்? சொல்றேன், மினியும் வரட்டும். அவன் வர வரைக்கும் என்னால வெயிட் பண்ண முடியாது. எனக்கு ஆபீஸ்க்கு டைம் ஆச்சு. என்ன விஷயம் சொல்லுங்கடா. அது அவனோட ஐடியா, அவன்கிட்ட கேளு. அவன் தானே கூப்பிட்டான், ஆஸ்க். போய் வேலைய பாருங்கடா. ஏய் ராஜு, எங்க போறீங்க? விடுமணி, எனக்கு டைம் ஆச்சு. அவங்க என்ன சொல்ல போறாங்க கேட்டுட்டு அப்புறமா போ. இந்த இத பிடி. எதுக்கு வர சொன்னீங்க? என்னடா? வாட் ஹேப்பன்? என்னடா? இன்னைக்கு டேட் என்னடா? 11th டிசம்பர். அதாவது நம்ம ட்ரூப் ஆரம்பிச்ச நாள். ஒரு 3-4 வருஷமா நாம இந்த நாளை ரொம்ப சிறப்பா கொண்டாடிட்டு இருந்தோம். எந்த ப்ரோக்ராமும் ஒத்துக்காம நாம நமக்காக பாடி சந்தோஷமா இருந்த நாள். சுனில் USA போனதுக்கு அப்புறம் நாம இந்த நாளை கொண்டாடுறதையே நிறுத்திட்டோம். ஞாபகம் இருக்கா? 5 வருஷத்துக்கு முன்னாடி 11th டிசம்பர் தான் நான் இந்த ட்ரூப்ல சேர்ந்தேன். நீ இங்க வந்ததுக்கு அப்புறம் சந்தோஷமும் போயிடுச்சு, கொண்டாட்டமும் போயிடுச்சு. அப்படியா? நீ ஜோக் அடிச்ச, எனக்கு சிரிப்பே வரல. சீ, பல்லு தீக்க மாட்டியா? பல்லு தேய்க்க மாட்டியா? வேற ஒண்ணும் வேண்டாம். இன்னைக்கு ஒரே ஒரு நாள் நாம எல்லாரும் செலிப்ரேட் பண்ணுவோம். வேற யாரும் வேண்டாம். நம்ம 4 பேரும், இதோ இவனோட தம்பியும் போதும். ஜோசப், ஜோசப், பேப்பர் வந்துருச்சா? இன்னும் பேப்பர் வரல. சீக்கிரமே எந்திரிச்சிட்டீங்க போல. ரவி சார், கொஞ்சம் நில்லுங்க, ஒரு விஷயம் பேசணும். என்ன ஜோசப்? மினி, நான் அவசரமா காஞ்சிபுரம் வரைக்கும் போறேன். ஏதோ அவசரமான கமிட்டி மீட்டிங்ஸ் இருக்கா. தலைவர் திடீர்னு தான் முடிவு பண்ணாராம். நைட்டு ஃபோன் பண்ணி சொன்னாங்க. அர்ஜென்ட்டுங்கிறதுனால நான் போகாம இருக்க முடியாது. அதனாலதான் தூங்கிக்கிட்டு இருந்தவனை டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம்னு நினைச்சேன். உனக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்புறம் மினி, இன்னைக்கு EB பில்லு லாஸ்ட் டேட்டு. அதை கொஞ்சம் மறக்காம கட்டிடு. அதே மாதிரி ஃபோன் பில்லும் இருக்கு. நான் நைட்டு திரும்பி வந்துடுவேன். பாய் மம்மி. நகரத்தில் 1000 ரூபாய் மற்றும் 500 ரூபாய்களின் கள்ள நோட்டுகள் அதிகமாக புழக்கத்தில் இருப்பதாக கமிஷனர் இன்று பத்திரிகை நிருபர்களுக்கு பேட்டியளித்தார். நாட்டின் பொருளாதாரத்தை சீர்குலைக்கும் கயவர்களிடமிருந்து மக்கள் எச்சரிக்கையாக இருக்குமாறு கேட்டுக்கொண்டார். நான் நினைச்ச நீயா தான் இருப்பேன்னு. ரோஸ் இருக்காங்களா ஆண்டி? இருக்கா, கூப்பிடுறேன், நீ உள்ள வா. எனக்கு டைம் ஆகுது ஆண்டி, நான் ஆஃபீஸ் போகணும். ரோஸ் இங்க, சீக்கிரமா கூப்பிடுங்களேன். தேவையில்லாம டென்ஷன் ஆகாத. ரோஸ், மினி ரிப்பேர் ஆயிட போதே, கம்முனு இரு. காலையிலேயே ஃபிளாட்டுக்கு வந்து பெல் அடிச்சேமா, யாருமே வந்து கதவை திறக்கல. மம்மி காஞ்சிபுரம் போயிருக்காங்க. நான் நல்லா தூங்கிட்டு இருந்தேன், எனக்கு பெல் சத்தமே கேட்கல. நைட் ஏதாவது டின்னர் செஞ்சு வச்சுட்டு போறோம். சரி. மம்மி வர லேட் ஆகும். மொபைல் பில்லும் EB பில்லும் இன்னைக்கே பே பண்ணணும்னு ஜோசப் கிட்ட சொல்லிடு. சரி, வரேன் ஆண்டி, நான் போயிட்டு வரேன். சரி. அண்ணே, ஜோசப் அண்ணே, என்ன பண்றீங்க? சுஜாமாவோட போன் பில்லும் EB பில்லும் இன்னைக்கு கட்டணுமா? இன்னைக்கு தான் லாஸ்ட் டேட்டா. சரி, இதுல ஏதாவது பணம் மிச்சமாகுமா? அதெல்லாம் எனக்கு தெரியாதுண்ணே. அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். டேய் உதய், எனக்கு ஒரு 5000 ரூபாய் வேணும்டா. எதுக்குடா உனக்கு 5000 ரூபாய்? கொஞ்சம் பெங்களூர் வரைக்கும் போகணும்டா, ஆன் அஃபிஷியல் டியூட்டி. அஃபிஷியல் டியூட்டினா டிஏவே ஆஃபீஸே தருமே. சொந்த செலவுக்கெல்லாம் பணம் கம்பெனி தருமா? ஏதாவது பர்ச்சேஸ் பண்ணணும்னா என்கிட்ட சுத்தமா பணம் இல்லடா. ஃபோன் வந்துருச்சா? எஸ் ஸ்பீக்கிங். ஆரம்பிச்சிட்டான்டா. ஒரு நிமிஷம் எடுத்துக்கோ. எங்க அப்பாடா துபாயில இருந்து. ஐயோ, நிரம்பி வழியுது. கள்ள நோட்டாடா? கள்ள நோட்டு அடிக்கிறது உங்க அப்பா பண்ற வேலைடா. சொரி மண்டையா. உன்னதான்டா சொல்றேன். இத பாருங்கடா, இது எங்க அப்பாவும் அம்மாவும் கஷ்டப்பட்டு துபாயில சம்பாரிச்ச பணம். அவங்க கஷ்டப்படுறாங்க, நீ சந்தோஷப்படுற. அதுக்கும் ஒரு யோகம் வேணும்டா. ஆமாமா. ஹலோ அப்பா, நீங்க சொல்லுங்க. நான் இப்ப சென்னையில இருக்கேன். அப்படியா? சரிடா, நான் பெங்களூர் போறேன். 2 நாள் கழிச்சு பார்க்கலாம்னா? நான் கலெக்ட் பண்ணிடுறேன். ஓகே மச்சான், எங்க அப்பா துபாயில இருந்து பார்சல் அனுப்பிச்சிருக்காரா. நான் போய் ஏர்போர்ட் போய் கலெக்ட் பண்ணணும். நீங்க எங்கே இருங்க, நான் கிளம்புறேன். அப்படி நீ என்னைக்கு பெங்களூர் போற? இன்னைக்கு நைட். ரிட்டர்ன் 2 நாள் கழிச்சு வருவேன்டா. மச்சான் இங்க வா. உனக்கு டைம் இருக்குதோ இல்லையோ பெங்களூர் கமர்ஷியல் ஸ்ட்ரீட்டுக்கு போயிட்டு தான் வர. ஒண்ணு வாங்குறதுக்கு இல்ல, அங்க இருக்கிற ஃபிகர்களை சைட் அடிக்கிறதுக்காக சொல்றேன். டேய் போடா. இங்க எல்லாம் நல்லவ மாதிரி தான் பேசுவீங்க. வரும்போதே இந்த ஃபிகரை தள்ளிட்டு வந்துடாதடா. பெங்களூருக்கு நானும் வரேன்டா. அதெல்லாம் முடியாது, வா.
ஷெரீன் ஏடா நீ சாகிறதுக்கு எவனுக்கு கிடைச்சதா? போடா வாங்க. என்ன என்னாச்சு? யாரை தேடுறீங்க? நீங்க முனியாண்டி தானே? ஆமா. நீங்க? உதய். இன்னொரு பேரு? குருவி. என்ன கரெக்டா? இத மாஸ் கிட்ட கொடுக்கணும். அதெல்லாம் எனக்கு தெரியும் என்னாச்சு. மதுரைக்கு திரும்ப பஸ் எப்ப இருக்கு? அதெல்லாம் வரும், ஆனா வராது. வணக்கம் உதய். வணக்கம். பொருள் கிடைச்சதா? கிடைக்காம? வணக்கம்பா. வணக்கம் அண்ணேங்க. உள்ள இருக்காரு. வணக்கண்ணா. ஓகேவா? ஓகேண்ணா. அப்ப கொடுத்துரு. என்னங்க? எல்லாம் கரெக்டா இருக்கும்டா. பயப்படாத, எல்லாம் கரெக்டா இருக்கும். மாசண்ணே குடுறா. மட்டுமாண்ணே? சார் 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 ஒரு நிமிஷம் சார். என்ன இவ்வளவு விஷயம்? கம்மியான ரேட்டுக்கு இந்த உலகத்துல இந்த மாதிரி புக் வேற எங்கேயும் கிடைக்கவே கிடைக்காது சார். பாருங்க சார். எனக்கு வேண்டாம். அப்படி சொல்லாதீங்க சார். உங்க வீட்ல இருக்க அப்பா அம்மா மாமியார் தாத்தா பேரன் பேத்தி எல்லாருக்கும் யூஸ் ஆகும் சார். அதுக்கு சார் இந்த புக் அமெரிக்காவுல $250 விக்கிறாங்க சார். சார் நாங்க வெறும் $250 தான் சார். உங்ககிட்ட எத்தனை தடவை சொல்றது? எனக்கு வேண்டாம்டா வேண்டாம்டா வேண்டாம். விட்டுரு. அப்படிலாம் சொல்லாதீங்க சார். ஒரு நிமிஷம் சார். ஒரே ஒரு புக் தான் சார். நான் வேணா $50 கம்மி பண்ணி தரேன் சார். இவன் இம்சை பெரும் இம்சையா இருக்க. இங்க ஸ்டேட் பேங்க் எங்க இருக்கு? நீங்க உத்தமன் சார் தானே? ஆமா. இங்க ஸ்டேட் பேங்க் எங்க நீங்க இருக்கு? அங்க தானே வேலை செய்றீங்க? இருக்கலாம். ஆனா ஸ்டேட் பேங்க் எங்க இருக்கு? அது எதுக்கா கேக்குறீங்க? நான் வேலை செய்யற பேங்கை கேட்காம வேற எந்த பேங்கையா கேக்குறது? இங்க ஸ்டேட் பேங்க் எங்க இருக்கு? நீ தான் பெரிய இம்சை நினைச்சா உனக்கு மேல இருப்பான். இனிமே இப்படி கேப்ப? கேட்க மாட்டேன். எவன் முகத்துல முடிச்சேன்னு தெரியலையே. இந்த டிக்ஷனரி என்ன விலை? சார் இது டிக்ஷனரி இல்ல சார், என்சைக்ளோபீடியா. என்சைக்ளோபீடியா ரெண்டும் ஒண்ணு தானே? ஆமா சார். என்ன விலை? 200 இல்ல 250. நான் ஒரே விலை சொல்றேன். 300 ரூபாய். சம்மதமா? எனக்கு ஓகே சார். காந்திக்கு சேஞ்ச் இருக்கா? சேஞ்ச் இல்லையே சார். ஓகே ஓகே கீப் இட். வச்சுக்க. சார் இந்தாங்க சார். ரொம்ப தேங்க்ஸ் சார். என்ன சொன்ன? தேங்க் யூ சார். வா வெல்கம். நான் இப்போ பஸ் ஸ்டாப்ல இருக்கேன். நான் ஆன்டி வீட்டுக்கும் போல விப்ரோவுக்கும் போல. டைம் இல்லம்மா. அதெல்லாம் இன்னொரு வாட்டி பாத்துக்கலாமா? சரி, நான் வந்து பேசிக்கிறேன். எக்ஸ்கியூஸ் மீ. For more updates, like, comment, subscribe to our channel.